Hi, this is Arya. Please subscribe to Talk System. எஸ் ஹாய். ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க? என்னோட பேர் ராஜ். நான் வந்து வீடியோ ஜாக்கியா டாக்ஸ் ஆஃப் சினிமால இருக்கிறேன். ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த குவாரண்டைன் ஆர் லாக்டவுன் எப்படி என்ன சொல்லலாம்? இந்த டைம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? பாருங்க, மியூசிக் கேட்டுட்டு இருக்கேன். வாவ். இல்லைனா இங்கே so we are working out. அப்படியே ஒர்க் அவுட், குக்கிங், இல்லைனா அப்படின்னா ஃபேமிலி பாண்டிங் நிறைய இருக்கும். That's how I'm trying to spend my time. ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு ஹாய் அண்ட் வெல்கம் நோட் சொல்லி வெல்கம் பண்ணிருக்கலாம். Hello everybody, and the first time நான் வந்துட்டு ஒரு தமிழ் ஆங்கரோட ஒரு தமிழ் ஃபேன்ஸுக்காக நான் லைவ் வந்துட்டு இருக்கேன். ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி. நான் வந்துட்டு ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தமிழ்ல பண்ணேன், ஆனா ஐ டோன்ட் நோ ஐ ஹேட் சோ மெனி பீப்புள் ஃபாலோயிங் மீ ஓவர் தேர். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நீங்க சொல்லுங்க, எப்படி நீங்க தமிழ் ஆப்பர்ச்சுனிட்டி அது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? அண்ட் அதுக்கப்புறமா ஏன் உங்களை நிறைய நாங்க பார்க்க முடியல? தமிழ் எனக்கு என்னோட டைரக்டர் இங்கே வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் டைரக்டர் அங்கே என்னோட ஃபர்ஸ்ட் டைரக்டருக்கு கனெக்ட் பண்ணிட்டு, ஓகே இப்படி ஒரு பொண்ணு இருக்கா இங்க, அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும், ஸோ அவளை நீங்க அந்த நீலி சீரியலோட லீடுக்கு போடலாம். எதுக்குன்னா ஷீ வாண்டட் டு ஒர்க் ஆஸ் அ லீடுன்னு சொன்னாங்க. ஸோ ஐ ஹேட் டோல்ட் மை ஃபர்ஸ்ட் டைரக்டர், இப்போ வரைக்கும் நான் வெறும் சாஃப்ட் கேரக்டர்ஸ் பண்ணிருக்கேன் இங்க கன்னடால. எனக்கு ஒரே ஒரு ஸ்ட்ராங்கான வில்லியான கேரக்டர் பண்ணணும், ஐ வாண்ட் டு சி அது எப்படி பண்ணுவேன்னு நான் பார்க்கணும்னு சொன்னேன். ஸோ அவங்க வந்துட்டு ஓ அப்படியா, சரி சரி, இது நான் மைண்டை வச்சுக்கிறேன், அப்புறமா பார்க்கலான்னு சொன்னாங்க. ஸோ இட் வாஸ் 3 years and he was changed as a director from the team I was in. ஸோ அதுக்கப்புறமா 2 yearsக்கு அப்புறம் அவங்க எனக்கு கால் பண்ணாங்க, கவிதா இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நீ பண்றியான்னு. நான் சொன்னேன், சார் இட் இஸ் அ நியூ வேர்ல்ட் அண்ட் எனக்கு தமிழ் தெரியும், ஆனாலும் அங்கே போனா என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு யார் இருக்காங்க அங்கன்னு கேட்டேன். ஸோ இல்லை இப்படி ஒரு ஜெரால் சார்னு இருக்காங்க, அந்த சீரியலோட டைரக்ஷன் நானே இங்கே பண்றேன், ஸோ யூ கேன் கோ தேர், ஹீல் டேக் கேர் ஆஃப் யூன்னு சொன்னாங்க. ஸோ இப்படியே it came together and I did the series. So தமிழ் முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொன்னீங்களா? எப்படி நீங்க முன்னாடியே தமிழ் படிச்சிருந்தீங்களா இல்ல எப்படி உங்களுக்கு தமிழ் பழக்கம் ஆச்சு? தமிழ் படிக்கல because I'm in Karnataka and we don't have Tamil language. ஆனா I have love towards all the languages. எனக்கு நிறைய லாங்குவேஜ் கத்துக்கிறது ரொம்ப சின்ன வயசுல இருந்து பிடிக்கும். And I live in an area called Malleshwaram here. So இங்கே நிறைய தமிழ் people are there and I know Telugu also, but not as fluent as Tamil. So my love for all the languages has got me to learn Tamil. So தமிழ் அப்படி படிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. since வேற என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் கத்துக்கிட்டீங்க? I know Telugu and Hindi other than Tamil, Kannada and English. Oh wow, 5 language. Okay. So yes sir. So தமிழ்ல நீங்க ஒரே ஒரு சீரியல் தான் பண்ணிருக்கீங்க, அதுக்கு அப்புறமா ஏன் நீங்க உங்களை நாங்க நிறைய பார்க்க முடியல? அது என்ன? So after gap ஆயிடுச்சு இல்ல? ஆமா, gap ஆயிடுச்சு. Right. So after Neeli, I happened to go to Bigg Boss here in Kannada. So after Bigg Boss I started to do movies and அதுக்காக நான் வந்துட்டு I could not get into serials because I couldn't give time to movies. So right now from past 2 years, 2.5 years I guess, I'm doing movies. So that's all. Okay. So at present என்ன மூவிஸ் இப்போ உங்க கிட்ட இருக்கு, இல்ல என்னென்ன ஸ்கிரிப்ட் கேட்டிருக்கீங்க இப்போ வெயிட்டிங்ல? I finished 2 movies and it was supposed to get released. ஆனா இப்போ வந்துட்டு because of corona
we had to stop the promotions and everything. They had all the plans. So avlo plans ella stop pannittu, okay, இப்படி ஒரு there is a problem like this and என்ன பண்ணனும் நமக்கு யாருக்கும் தெரியாது, அதுக்காக we have to stop it and சொன்னாங்க. So we were all like okay, waiting, checking என்ன பண்ணலாம், எப்படி போகும், என்ன எதுவுமே தெரியாது. அண்ட் எனக்கு என்னன்னா, அவங்களுக்கு for every team it is one movie, ஆனா எனக்கு particular it is 2 movies. So it's like, oh, by now I, இன்னொரு மூவி சைன் பண்ணிட்டு I was happily shooting, and there was another movie which we were shooting, we had to stop in between, and they are like, okay, right now they are telling it is going to only online, என்ன பண்ணலாம் தெரியாது, இப்படி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு ஐயோ நோ, I am expecting a theater release அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா see, it is all left to what they decide, because we are just artists, we have to just follow. ஸோ கன்னடால கொஞ்சம் பேசி காமிங்களேன். ஏன்னா நிறைய பேர் உங்க கன்னடா ஃபேன்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் கன்னடால பேசுங்க, கன்னடால பேசுங்க. ಓ ಹಲೋ ನಮಸ್ಕಾರ, ನೀವೆಲ್ಲರೂ ಈ ಲೈವ್ ಕೂಡ ನೋಡೋದಕ್ಕೆ ತುಂಬಾ ತುಂಬಾ ಥ್ಯಾಂಕ್ ಯು, ಅಂಡ್ ಐ ಲವ್ ಯು ಆಲ್. ಕನ್ನಡ, ತಮಿಳ್, ತೆಲುಗು, no matter who, I love you all the time, and thank you so much for following me in whatever work I do. So உங்களோட first இந்த experience, I mean serial, you started your career with serials, correctங்களா? So how did this happen? இது எப்படி நடந்துச்சு? நான் வந்து earlier நீங்க முன்னாடியே டிசைட் பண்ணிருந்தீங்களா? How did this happen? அத சொல்லுங்க. I am a classical dancer. I was learning classical dance for almost 14 years. So இந்த டைம்ல வந்துட்டு நாங்க ஒரு கன்னடா டிவி ஷோக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். So before doing the performance, I happened to get dressed in artist director's room. So நாங்க எல்லாம் அங்கே we were getting dressed. So அப்போ வந்துட்டு ஒரு டைரக்டர் எனக்கு கேட்டாங்க, நீ எதுக்கு ஆக்ட் பண்ண மாட்டே, why don't you try acting? So நான் அங்கே போயிட்டு ஆமா இல்லை ட்ரை பண்ணலான்னு நினைச்சேன். But that time I was in my second year degree, I was in college, and I was into sports and everything. So acting I never thought. Apro or audition pone, but I was very young for the role, so I didn't look as old as that role was wanting. And the serial na pannala. Adukapprama vandu after 6 months I got a call from another set. So they asked, okay, இப்படி ஒரு புது சீரியல் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க வருவீங்களா? நான் போனேன், பேசினேன், எல்லாமே ஆயிடுச்சு. திருப்பி வந்தேன். அவங்க எனக்கு ஒரு தடவை சொன்னாங்க, நீ வெயிட் பண்ணு, நீ ஃபைனல் ஆக போறேன்னு சொன்னாங்க. அப்புறமா நான் டிவி சேனலுக்கு போனேன். Then they said, okay, we are going to take your audition. I get dressed and I go there. They didn't take my audition, and they said, wait, there is a difference in something, you will have to go to another set. So anga inda innoru set ku pone. I didn't know where I am, what I am doing, nothing. But later on avanga vandittu, okay, nee vandittu you are getting finalized for this and ipdi sonnanga. Na contract to sign panniten. எனக்கு later on தெரிய வந்துச்சு that I was replacing a character, I was replacing a girl in a serial which is already running, and I have to wear sarees every day. நான் வந்துட்டு, ஓ காட் சார், எனக்கு ஆக்டிங் வராது, ஒண்ணுமே வராது, நீங்க தான் கத்து கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னேன். என்னோட டைரக்டர், என்னோட ப்ரொடியூசர் 2 பேர் வந்துட்டு, உனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கான்னு கேட்டாங்க. நான் வந்துட்டு, நீங்க கத்து கொடுப்பீங்கன்னா எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கு, எனக்கே விட்டுட்டு ஏதாச்சும் பண்ணிக்கோ போன்னா எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னு சொன்னேன். ஸோ அவங்க வந்துட்டு, we will teach you at every step, ஆனா it depends on your improvement ன்னு சொன்னாங்க. So I said, I will do anything, I will put my 100%, and நான் அங்கே இருப்பேன்னு சொன்னேன். So that's how it's been going. சூப்பர். So first serial அனுபவம் வந்துச்சு. So அப்புறமா உங்களுக்கு did they handhold you? எப்படி உங்களுக்கு how did the next serials all that happened? Because உங்க performance நீங்களும் கோப் பண்ணீங்க, but how did they handhold you? So அவங்க உங்களுக்கு how did they took you for the scenes, first scene and the first camera experience, அதெல்லாம் எப்படி நீங்க fear overcome பண்ணீங்க?
I was never scared of the camera. Oh. That was very surprising for me. எனக்கு camera was not get I was not scared of the camera. ஆனா வந்துட்டு அங்க லைட் பாய்ஸ் இருப்பாங்க இல்லையா, my problem was நான் வந்துட்டு ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் காலேஜ்ல படிச்ச பொண்ணு, and I was still in my final year degree. இன்னும் எக்ஸாம் எழுதல. அந்த டைம்ல வந்துட்டு I started acting. So it was like, oh my god, இவ்ளோ பேர் பசங்க இருக்காங்க, என்ன பண்ணணும், why are so many boys here, எதுக்கு நின்னுட்டு இருக்காங்க, அந்த கொஸ்டின் எல்லாம் என்னோட டைரக்டர் கேட்டேன். நான் அவங்கள என்னோட டைரக்டர் பேர் வந்துட்டு சதீஷ் கிருஷ்ணா. ஸோ I don't think any director would appreciate ஒரு புது பொண்ணு வந்துட்டு அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டா they won't answer. ஆனா he kept on replying to every question. இல்ல இது இப்படி இல்ல, இப்படி இப்படி இல்ல, இப்படி இப்படி இல்ல, இப்படின்னு எவ்ரி டைம் சொல்லுவாங்க. ஸோ நான் வந்துட்டு இல்ல சார் இது எப்படி நடக்கும், இஃப் அ கேரக்டர் இஸ் கிரைங், என்னோட கேரக்டர் வந்துட்டு அது பேரு லச்சி. லச்சி கேரக்டர் இஸ் கிரைங்னா நான் வந்துட்டு எது கழுட்டு இருக்கா, why will she cry like that, this is not right, why is that person doing this is not right, I'm telling. And he's like, ஐயோ இல்ல இப்படிதான் நடக்கும், இப்படிதான் இருக்கும், இப்படிதான் பண்ணணும். எதுக்குன்னா நான் வந்துட்டு காமர்ஸ் பேக்ரவுண்ட்ல I wanted to be a bachelor in commerce, and then I wanted to do a bank job. And என்னோட கன்னடால ரொம்ப இங்கிலீஷ் வெர்ஷன் கூட இருக்கும் அப்போ. So I was like, இது எப்படி அது இது நிறைய questions கேட்பேன். ஆனாலும் அவங்க பீஸ்ஃபுல்லி he would answer me. என்னோட மேனேஜர் வந்துட்டு இந்த அப்பா மாதிரி எனக்கு நீ சாப்பிட்டியா சாப்பிடலைன்னா உட்கார வச்சு சாப்பிட வைப்பாங்க. அண்ட் என்னோட செட்ல எல்லாருமே என்ன வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணு மாதிரியே ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ அந்த லேர்னிங் ப்ராசஸ் இல்லையா, இட் வாஸ் லைக் ஸ்பூன் ஃபெட் ஃபார் மீ. ஸோ it was a very nice experience. So adukkaga I will always say that it's a lovely team. So எப்படி அதுக்கு அப்புறமா வந்து பிக் பாஸ் எப்படி நடந்துச்சு உங்க வாழ்க்கையில, எப்படி பிக் பாஸ் வந்துச்சு? So I wanted to break. என்னோட லைஃப்ல வந்துட்டு I was always like, Bangalore, Chennai, Hyderabad, Bangalore, Chennai, Hyderabad, இங்க இந்த அங்க I was going on traveling. So I had very long hair and அதை மெயின்டைன் பண்ண முடியாம I had to cut my hair. I made it really short. And எங்க அம்மா கூட whenever I talk about my hair, my mom is there. She's like, what's happening? So எங்க அம்மா was like very angry with me. She was like, இவ்ளோ நாள் I took so good care of your hair and you cut it like this. இப்படி வந்துட்டு திட்டிட்டே இருப்பாங்க. So அதுக்காக I was like, இல்ல I want a break, I have to take a break. அதுக்குன்னா this is taking a toll on myself. And நான் வந்துட்டு workaholic. எப்பவுமே எனக்கு ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும், இல்லைன்னா நான் ஒரு பைத்தியம் மாதிரி ஆயிடுறேன். ஸோ லைக் நவ் குவாரண்டைன் இஸ் பீன் வெரி ஹெக்டிக் ஆன் மீ. ஸோ இப்படியே ஐ வாண்டட் அ பிரேக். ஸோ தென் ஐ தாட் ஓகே இது ஒரு பிரேக் மாதிரி இருக்கு, பட் இட் இஸ் ஆல்சோ ஃபன் ஆன் த அதர் ஹேண்ட் அண்ட் ஐ எம் ஆல்சோ ஏர்னிங். ஸோ ஐ செட் ஓகே சலோ பார்க்கலாம் எப்படி நடக்கும்னு. ஸோ தென் ஆஃப்டர் பிக் பாஸ் ஐ நெவர் நியூ ஐ வுட் டூ so many films. And it turned out very well. I didn't expect that. அப்படி ஒரு reaction, அப்படி ஒரு upbringing of my career நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனாலும் I would always thank them for doing anything for me. Okay. So அப்ப அடுத்தது நெக்ஸ்ட் சீசன் தமிழ்ல பிக் பாஸ்லயே உங்களை பார்க்கலாமா? உங்களுக்கு opportunity வந்தா will you take up that? தமிழ் Big Boss is like ஒரு தடவை பிக் பாஸ் பண்ணா அவ்வளவுதான். I cannot do it again. எதுக்குன்னா எனக்கு பேட்டர்ன் தெரியும் இல்லையா. ஓ ஓகே. பட் அது கர்நாடகால தான, சோ தமிழ்ல கிடையாது அது மாதிரி. Can't you do it in the other language? Big Boss னா ஒரே தடவை, ஒரே டைம் தான், லைஃப் டைம் செட்டில்மென்ட் ஒரே டைம் தான். ஆமா. நான் in case I had done in Tamil, அங்க நிறைய பேருக்கு கவிதா யாருன்னு கூட தெரியாது. அப்படி நீங்க நினைக்கிறீங்க நீங்க நினைக்கிறீங்க. பட் ஆனா உங்களுக்கு இதுலயே எத்தனை கமெண்ட்ஸ் வந்தது பாத்தீங்களா?
அங்க வந்துட்டு எவ்வளவு ஆக்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கும். அங்க வந்துட்டு நான் ஏதாச்சும் யூனோ கம்பீட் பண்ணணும்னு நினைச்சா ப்ராபப்ளி ஒரு தேர்ட் ஆர் ஃபோர்த் வீக்ல எனக்கு வீட்டுக்கு அமிச்சிட்டு இருப்பாங்க. நீங்க தான் அப்படி சொல்றீங்க. பட் எனக்கு இங்க கமெண்ட்ஸ்ல வந்து பர்சனல் கமெண்ட்ல क्वेश्चंसல கேட்டிருக்காங்க, உங்களுக்கு தல பிடிக்குமா, தளபதி பிடிக்குமா அப்படின்னு கேளுங்க அப்படின்னு. ரெண்டு பேரும் எனக்கு பிடிக்கும். ஐ லைக் விஜய், I like Ajit, I like Surya, I like Karthi, I like all the actors, and I'm a great fan of a lot of movies over there. And எனக்கு நிறைய பேர் ரொம்ப பிடிக்கும். And my super favorite is like நான் சொல்ல மாட்டேன். சரி, தமிழ்ல சொல்லுங்க. கன்னடால வேண்டாம், தமிழ்ல சொல்லுங்க. என்ன சொல்லணும்? இல்ல, உங்களோட ஃபேவரட் ஆக்டர், ரொம்ப ஃபேவரட் ஆக்டர் அப்படினா யார் தமிழ்ல? எனக்கு நயன்தாரா ரொம்ப பிடிக்கும். ஓ, நயன்தாரா மேம் தான் உங்களுக்கு? I like the way she's brought herself up and ஒரு ஸ்ட்ராங்கான வுமனா எப்படி இருக்காங்க. And she has a class. So அது ரொம்ப பிடிக்கும். I like the way Ajit has done movies. அவங்கள வந்துட்டு oh my god, I've been following him and all his work. அவங்களோட பைக்ஸோட ஃபேன் நான் வந்துட்டு. And I like Vijay sir's acting, and Vijay sir is also very very amazing. So Ajit sir, Vijay sir, you say Surya sir, everybody is amazing. So நான் நம்ம ஊர்ல நம்ம ஆக்டர்ஸ் எப்படி பார்க்குவேனோ, it is like I see them as great as these people are. So super. Great. Super. So at least talk in English அப்படினு சொல்லி மகாபல் ஜெயின் கேட்டிருக்காரு. ஷூர் மகாபல் ஜெயின், சாரி, நிறைய பேர் நீங்க கர்நாடகால இருந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ். I'm so sorry people. நான் வந்துட்டு I can't talk in Kannada in this live especially because they are from Tamil and it is not good. I might as well talk in Kannada in my place. Yes, so thanks for that. Actually, romba thanks. Maybe English would do. Thanks to the person who has raised Mahabal Jain. Yes, Mahabal Jain. Probably we can converse in English. Maybe yes. So Kavita, neenga vandu yes, you were actually started your career from this TV serials, and now you have entered into movies. Okay, so how you are seeing that the growth of yourself? How are you seeing your growth? I'm just going with the flow. It's not like I'm seeing a growth, or it's not like I've been like following it. And I'm liking the response I'm getting from my place. So the people around me, my Kannada audience, and the way they are liking my films. So na endha movie pannalu that I have pretty good response to my movies. So abdida na pove. But if I have to tell you the truth, I'll have to act, and I'm following my passion. Avloda. Wow. So do you said you are a Bharatanatyam classical dancer. So yeah. Bharatanatyam classical dancing, are you still practicing it, or are you still doing performances, any kind of things? No. The thing is, I stopped giving performances like, okay, I stopped giving performances like about 3 years back. So I stopped doing it because I had a lot of work and I couldn't follow it up. And I'll probably get back after a few years. Okay, so but you are still on the practicing mode, right? No, I'm not even practicing. I cannot practice because I don't have so much of time to go out, to go to class every other day and practice. But the thing is, I had a film where I had to do Bharatanatyam, and I'm very happy to say that my form is the same. I've not missed my form. So I guess you have to give it some time. எல்லாமே ஒரே தடவை பண்ண முடியாது. So it's better that I give it some time and do it later on. Okay. So yes, so almost many people are speaking. You are speaking Tamil, you are speaking Kannada. So many people are raising the ups. Yes. So how is the situation
in this corona situation in and around your area? Basically, my area is red zone right now. And என்னன்னா எப்போ என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. So today also I was telling my mother to be safe when she goes out because she works in a trust and she has to go out to work to help people. So we are like, she's the older one in my house, so I want her to be more safe. So எதுவுமே பண்ண முடியாது. She has to go and we are also like supporting her. எனக்கு வந்துட்டு நாங்க கூட வெளியில போனோம். I had my laptop to get repaired. So when I went out, it was freaking out to me. Then எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நாங்க தான் இப்படி இருக்கோம், நீ வெளியில பாரு, people are not even bothered. So it is very important for people to be very careful. நீங்க வெளியில போவீங்கன்னா be very very careful and you have to take care of yourself. எதுக்குன்னா எப்பவுமே வந்துட்டு police cannot be behind you telling that no, you're not doing that, you have to go home. They cannot behave like teachers, and doctors cannot tell you that என்ன பண்றீங்க, you have not sanitized your hand, you cannot wash your hands and legs as soon as you reach home. Doctors எப்பவுமே வர முடியாது, and everybody should be careful. Do your job. Don't expect somebody to be a teacher for you. So it is something which has not come only to India, it's come to the world. It's like nature is fighting with the humans. And imagine, it is only to the human, it's not even for the animals. Animals are happily walking around. It's wandering everywhere. Yeah, so people should be concerned and people should be bothered and take care of yourself so that nobody else is harmed because of you. That's true. So you said you are in a red zone right now, as of right now. So how about the essential needs? Are they available in your locality? Do you able to get your essential needs? Though it is a red zone, it is considered as a red zone because there are 1 or 2 cases. So it's like they're asking you to be careful that there are cases in your zone. Be careful when you're going out. இது சொல்றதுக்கு red zone பண்ணிருக்காங்க. So when we are going out, we are being very careful. We wash, sanitize all the time. Wherever we go, if we go to a shop also, we come back to the car and we sanitize our hands and legs and everything we touch. So the main thing everybody should know is don't touch your faces after when you're going out. So mainly don't do that so that it takes time for the virus to reach your face. It goes through your face and your lungs and all gets destroyed. So be very careful not to touch your face whenever you're outside and just be careful. வேற எதுவுமே சொல்ல முடியாது. எதுக்குன்னா நமக்கு after like about 6 days, for people who are young, not everybody but people who are strong in their immunity and everything, அவங்களுக்கு வந்துட்டு it will fight back the virus. So namakku naturally those antibodies will get created. But for elders and people who are very young, the children, it will affect them. So I guess you should be very careful, at least when That's true. Yes. So yeah, I could see you now. Sorry. So yes, almost an hour spent with you on live with all those Karnataka. So I just wanted to finalize this. How you just end up the session with a safety note or whatever that you want to convey with your fans, Karnataka, Tamil Nadu fans. So you can just tell those your words to these brothers and sisters who are all on this live. So thank you so much. There are a lot of Tumba Kannada fans. I'll talk in Kannada first. So ನನ್ನ ತುಂಬಾ ಕನ್ನಡ ಫ್ಯಾನ್ಸ್ ಎಲ್ಲಿದ್ದೀರಾ ಅಂಡ್ ನೀವು ನನ್ನನ್ನು ಇಷ್ಟಪಡೋದಾಗ್ಲಿ ಇಲ್ಲ ನಾನ್ ತಮಿಳಲ್ಲಿ ಮಾತಾಡಿರೋದ್ರಿಂದ ನನ್ನನ್ನ ಹೇಟ್ ಮಾಡೋರಾಗ್ಲಿ, ಇಟ್ಸ್ ಓಕೆ. ಬಟ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಇಷ್ಟು ಒಳ್ಳೆ ರೆಸ್ಪಾನ್ಸ್ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ. ಅಂಡ್
ನನಗೊಂದು ಭಾಷೆ ಬರುತ್ತೆ ಅನ್ನೋ ಒಂದೇ ಒಂದು ಕಾರಣದಿಂದ ನೀವು ನನ್ನನ್ನು ಹೇಟ್ ಮಾಡ್ತಿದ್ರೆ ಐ ಕ್ಯಾನ್ಟ್ ಡೂ ಎನಿಥಿಂಗ್. ಬಟ್ ನಾನು ಪ್ರತಿಯೊಂದು ಭಾಷೆನೂ ಅಷ್ಟೇ ಪ್ರೀತಿಯಿಂದ ಯುನೋ ಅದನ್ನ ಒಪ್ಕೊಳ್ತೀನಿ, ಅಥವಾ ಅಷ್ಟೇ ಪ್ರೀತಿಯಿಂದ ಮಾತಾಡ್ತೀನಿ. ಪ್ರತಿಯೊಂದು ಭಾಷೆನೂ ನಾನು ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ. ಸೊ ಇಲ್ಲಿ ನೀವು ನನ್ನನ್ನ ಹೇಟ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಯಾವ ಕಾರಣನೂ ಇಲ್ಲ, ಯಾಕೆಂದ್ರೆ ನಾನು ತಮಿಳ್ ಲೈವ್ ಅಲ್ಲಿ ಇರೋದು. ಸೊ ನನ್ಗೆ ತಮಿಳ್ ಅಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಗೊತ್ತಿರೋದನ್ನು ಆ ಜನ ನನ್ನನ್ನು ರೆಸ್ಪೆಕ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ನಮ್ ಕನ್ನಡಿಗರು ನನ್ನನ್ನು ಅಷ್ಟೇ ಪ್ರೀತಿಯಾಗಿ ಒಪ್ಕೊಳ್ತಾರೆ ಅಂತ ನಾನು ಅನ್ಕೊಳ್ತೀನಿ. ಸೊ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಟು ಆಲ್ ಮೈ ಕನ್ನಡ ಫ್ಯಾನ್ಸ್. ಅಂಡ್ கமிங் நெக்ஸ்ட் டு ஆல் மை தமிழ் ஃபேன்ஸ், நீங்க எல்லாருமே இங்க வந்துட்டு எனக்காக லைவ் வந்துட்டு எனக்காக பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் என்னோட லைவ்லயே கூட நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க. ஐ see your messages but I won't be able to respond because there's a lot of messages there. And உங்களோட ஐ மீன் ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ நிறைய லவ், ரெஸ்பெக்ட் அண்ட் ஃபாலோயிங்ஸ் கொடுக்கறதுக்கு. அண்ட் I see a lot of people messaging me, and so thank you so much. And உங்களுக்கு கூட thank you so much Raj for having me. Thank you so much and to your whole team of Talks of Cinemas. So thank you so much for having me here. I have no idea how grateful I am for you to get me here. But it was nice. It was thank you for reintroducing me to Tamil. So Roma Roma Nandri, and to all my Tamil fans, love you all, love you loads a lot. And my Kannada fans, thank you so much for coming here and respecting me every time. And see, I respect, I'm here. So if you respect, I don't think you will bad comment. Thank you so much Kavita for sharing your time with Talks of Cinema and the live. It was beautifully, you explained the things and teaching me Kannada on live in front of all our brothers. So I wish all the very very best to happen to you, and all the success reach you in abundance. Okay, so thank you so much. Thank you. Bye bye. Bye. Thank you guys, and keep safe. It's corona, it is not something you can buy in the shop next door. So please keep safe, stay home as far as possible, and keep safe for others if not for you. So thank you so much. Thank you Raj, and bye bye everybody. Thank you. Bye. Take care.